Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 820 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபிய நடுவுல வச்சு சும்மா நங்கு நடிச்சு மட்டம் பண்ணானுங்களே. அதுல ஒருத்தன் தானாவது தலையை கொடுத்து சிக்கிட்டான். டே தண்ணி தொட்டி, இன்னைக்கு உன்னை நான் பொழக்காம விட மாட்டேன்னு லூஃபி செகண்ட் இயர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். மொதல் அட்டாக்லயே அவன் கவுந்துருவான், இல்ல கொஞ்சமாச்சு அடி வாங்குவான்னு பார்த்தா இவன் கம் கேட்லிங்னு சொல்லி அடிச்சுமே அவனுக்கு எதுவும் ஆகல. என்னன்னா அவன் ஆர்மமெண்ட் ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்துட்டான். சோ ஃபர்ஸ்ட் அட்டாக் வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி அடிச்சுக்குவாங்க. லூஃபி செகண்டா ஈகிள் பசூக்கா அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அந்த அட்டாக்குமே வேலைக்கு ஆகல. பட் அவன் அடிச்ச அடியில அந்த இடமே புகமண்டலமாவும் அந்த கேப்பை யூஸ் பண்ணி அலேக்க அவன் கழுத்தை சுத்தி பிடிச்சுக்குவான். அவனால மூச்சு விட முடியல. ஒழுங்கா சஞ்சய் எங்க இருக்கான்னு சொல்லி அப்பந்தாண்டா விடுவேன்னு நாக்கு தள்ள புடிச்சு இழுன்னு இழுப்பான். இந்த அளவுக்கு போட்டு நசுக்குனா அவனால என்னதான் பேச முடியும். இதுல சஞ்சய் இருக்க அட்ரஸ் வேற பக்காவா சொல்லுவானா என்ன. அதே நேரம் நம்ம ப்ரூக்க காட்டுறாங்க. அவன் பயங்கர ஷாக்ல இருக்கான். ஏன்னா போன எபிசோடு எல்லா தடைகளையும் மீறி போய் பிக் மாமா ஒரே போட்டான்ல, அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே. அவன் போட்ட போடுக்கு இந்நேரத்துக்கு இரும்பா இருந்தாலுமே அதுக்குள்ள பூந்தவன் வெளியில வந்திருக்கணும். ஆனா பிக் மாமா மேல குத்தியுமே அவளுக்கு ஒண்ணு ஆகல. அவளோட ஸ்கின்னு செம்ம ஹார்டா இருக்குது. இத்தனைக்கு அவ ஹாக்கி பவர் கூட யூஸ் பண்ணல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ரெண்டு பேரும் குறுக்கால வந்து இவ்வளவு நேரம் அவனை போட்டு பொழந்தாங்க. அதான் இவன் என்ன அடிச்சாலும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவ அப்படி ஜஸ்ட் லைட்டா அப்படி ஒரு புஷ் பண்ணுவா. அதுக்கே பைய 10 பல்ட்டி அடிச்சு போவான். அதுக்கப்புறம் அலேக்கா புடிச்சு இப்ப என்கிட்ட மாட்டிட்டியான்னு ஓங்கி ஒரே குத்து 2-3 இடத்துல பவுன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் செவுத்துல போய் இடிச்சு அப்படியே பொத்துன்னு விழுவான். இந்த டைமும் இவன் திரும்பி எந்திரிச்சு வர வாய்ப்பு இருக்குது. பேசாம செக் பண்ணிடுவோன்னு தண்டரை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க, ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுவானுங்க. ஆனாலுமே பைய வாய பாழ்ந்த மேனிக்கு தான் பேன்னு இறப்பான். ரைட், இதுக்கு மேல அவன் எந்திரிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கத்திய வச்சு ஒரு போடு அந்த சன்னோட பண்ணு மாதிரி மூஞ்சில ஒரு வெட்டு வந்துடும். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையவே அட்டாக் பண்ணுவேன்னு அவன் காண்டாய் கத்திட்டு இருக்கும் போதே சைட்ல பேய் மாதிரி வந்து பிக் மாம் ஒரே குத்து, அதுவும் செம்ம கட்டுப்புல. அவ அடிச்ச அடியில உள்ளுக்குள்ள இடமே கண்ணா பின்னா அதிருது. அதே நேரம் இங்க வெளியில நின்றுட்டு இருக்க ஸ்மூத்தி கிட்ட திரும்ப இந்த மாதிரி பில்டிங்குள்ள வந்து பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கிற மேட்டரை வந்து சொல்லிடுவானுங்க. இப்ப இவங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒரு சைடு அங்க பெட்ரோ பறந்துகிட்டு இருக்கான், இங்க உள்ளுக்குள்ள ப்ரூக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான், அங்க ஜிம்பை லூஃபின்னு எல்லாருமே கலவரம் பண்றாங்க. இதுக்கு மேல வெயிட் பண்ணா வேலைக்கு ஆகாது. அதனால எல்லா சோல்ஜர்ஸையும் வர சொல்லுவான். ஏன்னா நாளைக்கு பிக் மாமுக்கு ரொம்ப 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 முக்கியமான நாள். ஏதாச்சும் எசக புசகா நடந்துச்சுன்னா அப்புறம் எங்க ஆத்தாவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படி ஆத்தாவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னு நோக்கு தெரியுமில்லே. கொஞ்சம் யோசிச்சு பாரும்பா. யோசிச்சு பார்க்கும் போதே பீதியா இருக்கு. ஏன்னா அவளால எனிமீஸ் அழிகிறானோ இல்லையோ ஊர் மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்க. அவளோட சாம்ராஜ்யத்தை அழிக்கணும்னா சண்டை போட்டு மொத்த இடத்தையும் நம்ம அழிக்கணும்ட்டு இல்ல, அவளை குழப்பி விட்டா மட்டும் போதும், அவளே அழிச்சுக்குவான். அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்ட். எப்படி அந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியல. சோ இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பிக் மாம் கிட்ட போய் சேரக்கூடாது. இன்னைக்கு இவங்களோட மிஷன் நாளைக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம பக்காவா அந்த டீ பார்ட்டி நடக்கணும். சோ அதுக்காண்டி நீ பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணுதான்பா. அவன் ஷாக் ஆவான், எது நான் போய் சொல்லணுமான்னு. ஆக்சுவலா இந்த விளக்கனை தான் பிக் மாம் கிட்ட போய் எல்லா மேட்டரையுமே அப்டேட் பண்றது. அதனால பதறுவான். ஆனா இவன் பொய் சொன்னாலுமே அதுக்குமே அவ வச்சு செய்வான். அதனால எதுவுமே சொல்லாம விட்டுரு, அதுதான் பெட்ரு. அதனால இப்ப வந்திருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையுமே இவங்களே சால்வ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறானா, இவங்க இருக்கிறது 4th ஃப்ளோர்ல. மத்த ஃப்ளோர்ல இருக்க எல்லா டோர்ஸையுமே பிளாக் பண்ணிட்டா எந்த பஞ்சாயத்தும் அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு மாறாது. அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்ட்ல வச்சு சரி பண்ணிருங்க. சோ இப்படி எல்லாத்தையுமே சேஃப்டியா பண்ணா மட்டும்தான் பிக் மாம் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். உடனே அவன் பேசாம நம்ம எல்லாத்தையும் கொண்டுலாம், கேப்சர் பண்றது பெரிய தலைவலியா இருக்குதுமானா. அவளும் அப்படின்னா ஓகே, நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன், கையில மாற்றவங்க யாரா இருந்தாலும் சரி கொன்றுங்க. அதுக்காண்டி கூறுகட்டத்தனமா நம்ம ஆளுகளை கொண்டு தொலைஞ்சிடாதே. ஆப்பனன்ட் ஆளுங்க யார் வந்தாலும் சரி போட்டு தள்ளுங்க, இல்லைன்னா தேவையில்லாம நீங்க சாக வேண்டியிருக்கும். உடனே அடுத்தடுத்து வேலை நடக்கும். எல்லா டோர்ஸையுமே சும்மா டப்புன்னு மூடிடுவாங்க. சோ இப்ப இருக்க நிலைமைக்கு ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போறதே ரொம்ப கஷ்டம். இங்க பிக் மாம் ப்ரூக்க ஒரு வழியா புடிச்சிட்டா. அதுவும் எப்படி புடிச்சிருக்கா பாருங்க, ஏதோ குச்சைச புடிச்சிருக்க மாதிரியே ஒரு பீலிங். இவ்வளவு அடிச்சுமே இந்த எலும்பு கூடு உசுரோட இருக்குன்னா பாரு, இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். எல்லாம் சூப்பரா சண்டை போட்டாடா சோல் கிங்னு அவன் மூஞ்ச காட்டுறாங்க. பண்ட எலும்பெல்லாம் உடஞ்சு கிடக்குது. மேல ஒரு கோட்டு போட்டிருந்தான், அதையும் கழட்டிட்டு இப்ப வெறும் எலும்பு கூட மட்டும் தான் வச்சிருக்கா. இவனை பார்த்துட்டு பீஸ் கீப்பர்ஸ் எல்லாம் பயந்து போயிட்டாங்களாமா. பட் என்ன பண்றது, என்னதான் நீ பெரிய சோல் கிங்னு சொல்லிட்டாலும் என்கிட்ட இருக்க அந்த 3 பேர்த்த உன்னால ஜெயிக்க முடியேன்னு ஜூஸ், ப்ரோமோத்தியஸ், அப்புறம் அந்த நெப்போலியன் ஸ்வாட் இதுங்களை சொல்லி பில்டப் பண்ணுவான். ஆக்சுவலா நம்மளால சோல் பவரை யூஸ் பண்ணியுமே ஏன் அவங்களை காலி பண்ண முடியலன்னா அவளோட சோலை டைரக்டா அதுகளுக்கு கொடுத்திருக்கா. அதனாலதான் மத்த சோல்ஸை விட அதுங்களோட சோல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அதான பார்த்தேன், என்னடா அவங்க 3 பேர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லைன்னு. அதுக்கப்புறம் அவன் போட்டிருந்த ட்ரெஸ், பேண்ட், அது இதுன்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா வந்ததுக்கு பையன் ஏதாச்சும் முக்கியமான விஷயத்தை திருடி இருந்தானா அப்புறம் பிக் மாமுக்கு பெரிய பஞ்சாயத்து
ஆயிரும்ல. அதனால செக் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு கிரிமினலா இருக்கான்னு பாருங்களேன். பரவாயில்ல சோல் கிங், நீ ரொம்ப நல்லவனா இருக்க. நான் உன்னை நம்பாம போனது தப்புதான். சரி, இனிமேட்டு நீ தான் என்னுடைய பெட்டு. ஆனா அதுக்காக நீ டொமேட்டோ பாக்ஸ், இந்த பானோகிளிஃப் இல்ல எதுவா இருந்தாலும் சரி எதையுமே தொடக்கூடாது, ஓகேவா அப்படின்னு அவனை கைக்குள்ள வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஒரே நோக்கம் இந்த பானோகிளிஃப் வேற யாருக்கும் கிடைச்சு அவங்க ராஃப்டலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான். ரோஜர்ட்ட என்ன தப்பு பண்ணாலும் அதே தப்ப அவ மறுபடியும் பண்ண தயாரா இல்லையாமா. அட வேற ஒண்ணும் இல்ல, கோல்டி ரோஜர் வந்து அவரோட ஸ்டேஞ்சான எபிலிட்டியை யூஸ் பண்ணி இங்க இருக்க ஸ்டோனை படிச்சுட்டு போயிட்டாரு. இதே மாதிரி எபிலிட்டியில இவங்க கிட்டயுமே ஒரு ஆள் இருக்குது. சோ இதுக்கப்புறம் யாரும் இதை வந்து படிக்கவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. இனிமேட்டு ராஃப்டலுக்கு யாராச்சும் போனாங்கன்னு சரித்திரம் இருந்தா அது இவ போனதா மட்டும்தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். சோ இப்படி பேசிக்கிட்டே அவனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போது புட்டிங் அங்க வந்துருவா. என்னமா என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட தேர்டை ஓப்பன் ஆகி உன்னோட பவர்லாம் வெளியில வந்துருச்சான்னு கேட்டவனே, சும்மா இரு ஆத்தா, எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே கேட்டுட்டு இருக்கேன்னு நம்ம சஞ்சய் வாய் வீங்கி போன மாதிரி வச்சு பேசினால அதே மாதிரி வாயை வச்சு பேசி கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. யாரு? நம்ம சஞ்சய தான். ஆக்சுவலா பிக் மாம் அவளுக்குள்ள இருக்க ஏதோ ஒரு பவரை வெளியில கொண்டு வரணும்னு ஆசைப்படுறா. பட் அந்த பவர் இன்னும் அவளுக்குள்ள இருந்து அவேக்கன் ஆகல. இன்னொரு மேட்டர் தெரியுமா? இந்த மாதிரி தேர்ட் ஐயை ஓபன் பண்றவங்க ஒரு சில பேர் மட்டும்தான். அந்த தேர்ட் ஐயை ஓபன் பண்ணும்போது அவளுக்குள்ள வேற ஒருத்தி வருவா. அவளை தான் பிக் மாமுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ பார்க்க அந்த டைம் கிரீப்பியா இருப்பேன்னு புட்டிங்க கிண்டல் பண்ணி சிரிப்பா. அது அவளுக்கு கட்டுப்பா இருக்கும். என்ன பண்றது, ஆத்தாவாச்சே சைலண்டா தான் இருக்கணும். அந்த டைம் புரூக்கு அப்படியே அசைய முடியாம கஷ்டப்பட்டு தலையை திருப்பி புட்டிங்க பாப்பானா. அவனை பார்த்த உடனே ஷாக் ஆயிருவான். ஆமா, இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த கிறுக்கு பையன் இவ்வளவு தூரம் வருவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்துட்டான், நல்ல வேலை மாட்டிட்டான், இல்லன்னா நமக்கு தான் பிரச்சனையா இருக்கும்னு. மம்மி, எனக்கு இங்க பேச கஷ்டமா இருக்குது, வாங்க நம்ம ரூமுக்கு போய் பேசிக்கலான்னு நைஸா பிக் மாமா கூப்பிட்டுட்டு கிளம்பிடுவா. இங்க லூஃபி அவனோட கழுத்தை பிடிச்ச நெருக்கி ஒழுங்கா சஞ்சு எங்க இருக்கான்னு சொல்லடா கொய்யாலேன்னு காட்டு கத்துனால அவன் சொல்ற மாதிரி இல்ல, கண்ணே பிதுங்கி வெளியில வர மாதிரி இருக்கும். ஆனாலும் கத்துறதுக்கு மட்டும்தான் வாயை திறப்பானே தவிர பேசுறதுக்கு திறக்க மாட்டான். அப்படி இருந்தானா எவ்வளவு நேரத்துக்கு தான் தாக்கு பிடிக்க முடியும்? அங்கேயே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவானா. உடனே சுத்தி இருக்கவனுக்கு எல்லாம் கடுப்பாய் அவனை விடாதீகளே, வெட்டி கொல்லுங்கடேன்னு விரட்டி விரட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. லூஃபிக்கு இதெல்லாம் மேட்டர் இல்ல, வாங்கடா வாங்கடா அடிச்சுக்கலாம் வாங்கடான்னு அடிச்சு திரிய விட்டுட்டு இருப்பான். இங்க ரைச்சோ சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போ, இங்கே இருந்தீங்கன்னா ஓபுசருக்கும் ஆபத்தும்பா. அந்த டைம் தான் அவன் கையில மாட்டி விட்டாங்களே பிரேஸ்லெட், அது ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த கன்றாவிய போட்டுட்டு இந்த தீவை விட்டு அவன் வெளியில போனாதான் வெடிச்சிருமே. அப்புறம் எப்படி போறதுன்னு கேட்டா அது வெடிக்காதும்பா. ஏன்னா அவன் அந்த வெடிக்கிற பிரேஸ்லெட்டோட டம்மி பிரேஸ்லெட்டை மாத்திட்டான். இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு உனக்கு ஏதாச்சும் நல்ல ரீசன் இருக்காடா? விளக்கண்ணு, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போடான்னு காட்டு கத்துவா. உனக்கு எது முக்கியமோ அதை பண்ணு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத. என்ன ஒண்ணு அவன் எனக்கு எது முக்கியம்னு அப்படியே யோசிச்சு பார்ப்பான். இப்போ இவனுக்கு முக்கியம் என்ன? லூஃபி தானே. இவன் இங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க லூஃபி போட்டு சும்மா டம்மு 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 டம்முன்னு எல்லாத்தையும் செதுக்கி எடுத்துட்டு இருப்பான். என்னதான் பயகிட்ட எனர்ஜி சுத்தமா இல்லாட்டியும் எல்லாத்தையும் பொல காட்டுவானா பாத்துக்கங்க. அப்ப சஞ்சய் அப்படியே லூஃபியை பத்தி யோசிச்சு பார்ப்பானா. உடனே ரைச்சோ, உனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க இதுக்கப்புறம் கிடைக்க மாட்டாங்க, அவங்கள விட்டுறாத, ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. நீ இப்ப இருக்க நிலைமைக்கு அவங்க தான் உனக்கு தேவை. அப்படி இப்படின்னு அவனை உசுப்பேத்தி விட்ட உடனே அவனுமே ஆமா எனக்கு அவங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்புவான். இங்க லூஃபி அடிச்சு எல்லாத்தையுமே ஸ்கையில பறக்க விட்டுட்டு சஞ்சய் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு தொண்டையிலேயே கத்திட்டு வருவான். இதுக்கப்புறம் சஞ்சயும் லூஃபியும் மீட் பண்ணாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.